வெல்கம் டு மீனா அப்பத்தா சேனல். இன்றைக்கி வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க வாழைக்காய் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபிஷ்ஷுன்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. வாழைக்கான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இதை 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதோட தோலை எடுத்துடணும். அது தோல் நமக்கு தேவையில்லை. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தடிமனாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதே மாதிரி என்கிட்ட இருக்க 2 வாழைக்காவையும் நான் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த அளவு தடிமனாக நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி நான் போடுறேன். அப்போ மசாலா தடவுறதுக்கும் அதை எடுத்து நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக பார்க்குறதுக்கும் மெயின் ஷேப்லேயே வந்துடும் அது. இப்போ இதில் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போது இதில் மசாலா என்னென்ன நம்ம ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் சோள மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போடுறேன். முதல்ல இதில் தண்ணி ஊற்றாமல் இதை மட்டும் கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் அரிசி மாவு, அந்த மொறுமொறுப்புக்காக கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்குறேன். இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் அது அந்த மசாலாவில் ஒட்டாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தேவையை பார்த்து விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லி இதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. 2-3 பீஸ் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வாழைக்காவையும் போட்டு எல்லா பக்கமும் மசாலா தடவுற மாதிரி எல்லா வாழைக்காவையும் மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் கல் காஞ்சதும் அதில் நான் இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். கடலெண்ணெய் போட்டு தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றி நம்ம 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்க வாழைக்காய் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. இதை தோசைக்கல்லில் 2 பக்கம் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம திருப்பும்போது அந்த எண்ணெய் நம்ம மேலே தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை முள் இல்லாத மீன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் நம்பிடுவாங்க. இப்போ உங்களுக்கு இதை பிரித்து காட்டுறேன். உள்ளுக்க பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. மேலேயும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளுக்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள்.